ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு குரு என்டிகே சேனல். இன்றைக்கி என்னடா ஒரே காலாக இருக்குதே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா வந்து எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்ய போகிறதுன்னு தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் தண்ணி அந்த காலை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து இதை கொதிக்க விட போகிறோம் ஸ்டவ்வில் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சுப்போம். பற்ற வச்சு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணுவோம். ஏன் வந்து நம்ம ஹீட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே இருக்க அந்த ஸ்கின்னு பார்த்திங்கன்னா அது வந்து தீஞ்சு போன மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம எடுக்கணுன்னா சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் அது ஊற வச்சா தான் அவங்களுக்கு ஈஸியாக வரும். ஆல்ரெடி கடையிலே கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் பண்ணுறது தான் நம்மளுக்கு திருப்தி இல்லையா? அதனால் நம்மளும் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முடியெலாம் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்மளே க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. சுடு தண்ணியில் 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் சீவினிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தீஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். இப்போ நம்ம அதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ஒரு 4 வாட்டி 5 வாட்டி பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து சுத்தமாக கழுவி எடுக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா கழுவுனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த ஆட்டுக்காலை வந்து ஒரு குக்கரில் மாற்றிருக்கோம். குக்கரில் தான் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் இல்லையா? அதனால் குக்கரில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மஞ்சள் வந்து 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பார்த்திங்கன்னா அதில் கல் உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து 1 டீஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நல்லா எல்லா பக்கமும் அது படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுப்போம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் தண்ணி வந்து ஆட் பண்ணுறோம். தண்ணி எப்படி ஆட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம போட்டிருக்க காலை வந்து மொத்தமாக முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றி ஃபில் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா கீறிட்டு இது உள்ள அப்படியே போட்டுடலாம். இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு நம்ம 10-12 விசில் வர வரைக்கும் இதை வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் 12 டைம்ஸ் மேலே விசில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருவோம். நீங்கள் காலையில் பாயா செய்ய போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து நைட்டே கூட இந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் அப்படியே வச்சிடலாம். இதை அது வந்து நல்லா மசாலா வந்து அந்த காலெல்லாம் ஊறிருக்கு. அடுத்ததாக 2 தக்காளி, 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை எடுத்து 2 பீஸாக கட் பண்ணி அதை வச்சுருக்கோம். அடுத்தது 1 கையளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது 1 கையளவு கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கோம். 40-50 பீஸ் இருக்க மாதிரி சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து முந்திரி எடுத்துருக்கோம். 15 இல்லை 20 பீஸ் இருக்கிற மாதிரி முந்திரியை ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு இதில் 1.5 ஸ்பூன் வந்து கசகசாவும் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோம்பு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த ஆனியனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்காளியை வெட்டி வச்சுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்பவும் சின்ன சைஸ் இல்லாமல் மீடியமான சைஸை வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் மிளகு வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கலாம். அடுத்தது இதில் ஒரு 4 கிராம்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பட்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் அதுவும் ஒரு 3-4 பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து கலர ஆரம்பிச்சிடுவோம்.
கலந்து நல்லா வந்து வெங்காயத்தோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து தக்காளியும் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுப்போம். வெங்காயம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் மசாலா சேர்த்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதில் கல் உப்பு வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதை வந்து நல்லா அரைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து அதை நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த குக்கரில் வந்து இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவையும் முந்திரியோட கசகசாவை ஊற வச்சுருந்தோம் சுத்தண்ணியில், அதையும் வந்து இதில் போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக அரைச்சி வச்சாச்சு. இதை வந்து நம்ம இப்போ இந்த பாயாவோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம். நல்லா பாயா வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதில் தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். இதுக்குன்னு வந்து நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பாயாவோட இது வந்து டேஸ்ட்டு வந்து மாறிடும். ப்ளஸ் வந்து திக்காக இல்லாமல் உங்களுக்கு வந்து பாயா வந்து தண்ணி ஆகிடும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கிங்க. இதில் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. உப்பை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பாயாவை பார்த்திங்கன்னா ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பாயா வந்து நம்ம எவ்வளோ ஈஸியான முறையில் ரெடி பண்ணியிருக்கோன்றது. இது வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. வெறும் பாயா மட்டும் செஞ்சால் போதுமா? பாயாவை எதில் போட்டு சாப்பிட்றது? அதையும் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஆப்பம் வந்து பாயா செய்கிற மாதிரி இருந்தால் ஆப்பம் மாவை வந்து நீங்கள் முன்னாடியே அரைச்சி வச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ப கடாயை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஆப்ப கடாயில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஆப்ப மாவை ஊற்றி சூப்பராக ஒரு ஆப்பத்தை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த ஆட்டுக்கால் பாயாவை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பாயாவோட சரியான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஆப்பம் மட்டும்தான். ஆப்பத்தில் பாயா போட்டு சாப்பிட்டோம்னா அதுக்கு உண்டான ஈடான டேஸ்ட்டே வேறு எதுவுமே இருக்காது. அடாடாடாடா, இந்த ஆப்பத்தில் இந்த மேலே பாயா ஊற்றின உடனேயே ஒரு ஸ்மெல்லு ஒன்று வரும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. உண்மையிலே பாயா வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்திருக்கு. உள்ள காலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பாயாவை செஞ்சு ஆப்பத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குரு என்டிகே. மேலும் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.